இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 143:12 உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்கார பண்ணும் நான் உமது அடியேன். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, விசுவாசத்தோடு நம்ம கூப்பிடும் பொழுது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளும், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத கிரியைகளும் கர்த்தர் அழித்து போடுகிற தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக ஆபத்துகள், அழிவுகள் காணப்படும் பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் செவி கொடுத்தார். இன்றைக்கு நீங்க எந்த அழிவுல மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க, எந்த துன்பத்துல நீங்க மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க, எந்த வெறுப்புல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு நிமிஷம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இன்று இந்த நிமிஷம் உங்களை பார்த்து பேசிய வார்த்தையை விசுவாசிங்க. நிச்சயமாகவே உங்களை அழிவிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் அநேக சத்துருக்களை அழித்து போடுவார். உங்களை நீதியின் பாதையில கர்த்தர் நடத்துவார். அவருடைய கிருபையை உங்கள் மேல காட்டுவார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் காணும்படி ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த வேளை பிரியமான தேவச்சனமே, நீங்க இதை பார்த்து கேட்டு எந்த மூலையில எங்க வேண்டாலும் நீங்க அழுது கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு ஆழத்துல நீங்கள் ஆழமாய் மாட்டி இருக்கலாம். ஆண்டவர் மீண்டும் உங்களை பார்த்து சொல்றார், உன் அழிவிலிருந்து நான் உன்னை மீட்பேன், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய எல்லா அழிவிலிருந்தோ, அது எப்படியாப்பட்ட ஒரு வேதனையான அழிவா இருந்தாலும் கர்த்தர் உங்களை மீட்டு அநேக ஆசீர்வாதத்தோடு உங்களை நடத்த இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபையின்படி ஆண்டவரே ராஜா, உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா உபத்து அழிவிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்க மீட்டு எடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ராஜா, உம்முடைய கரத்துல உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் டேடி. இசப்பா, இதோ ராஜா, எவ்வளவோ தூரமோ காணக்கூடாத இடத்துல ஆண்டவரே ராஜா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் ஒரு இருள மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒரு ஆழத்துல இருக்கிறேன். என்னை தூக்கிவிட யாருமே இல்லையே. என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போகுமா? நான் இப்படியே என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளுவனா என்று அப்பா, இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே தெரியாம தூரத்துல அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு அப்பா, இந்த நிமிஷம் நீங்க பேசிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் மீட்டு எடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா ஆண்டவரே. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஆழத்திலிருந்து நீ கரம் பிடித்து உம்முடைய கிருபையினால் தூக்கி எல்லா ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்படியா நீங்கள் வழிநடத்தி ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜெபம் கேட்டீங்க, பதில தந்தீங்க. நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும், அழிவிலிருந்து மீட்கும். ஜீசஸ் with you. Jesus loves you. God bless you.